அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்ததாசன் செல்வகுமார். 2024 வருடத்திற்கு உண்டான புது வருடத்தினுடைய கிரக நிலைகளின் படி மிதுனம் ராசிக்கு மற்றும் மிதுனம் லக்னத்திற்கு எப்படி இருக்கும், என்ன விதமான லாபகரமான பலன்களெல்லாம் நடக்கும், அதை நாம் எப்படி உபயோகப்படுத்திக் கொள்வது என்பதற்குண்டான ஒரு தெளிவான பதிவு. இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால், இதில் இருக்கக்கூடிய பதிவு உங்களுக்கு உண்மையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜோதிடம் குறித்த ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நமது சேனலில் யூடியூப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். இப்போ நேரடியாக பதிவுக்கு வருவோம். இந்த வருடத்தினுடைய துவக்கத்தில் மிதுனம் ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படின்றத பார்க்கும் பொழுது, ராசிக்கு 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனீஸ்வர பகவான் இருக்கிறார். மற்ற கிரகங்கள்லாம் எப்படியோ சனீஸ்வர கிரகத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனம் ராசிக்கு மற்றும் மிதுனம் லக்னத்திற்கு ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாகவே சனீஸ்வரர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான். சரி, இந்த இடங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட நன்மை பயக்கக்கூடிய கிரக அமைப்புகளாகவே இருந்தால் கூட, கடந்த ஒரு 8 வருட காலமாக மிதுனம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு எந்த விதமான உபயோகமான நல்ல பலன்களும் நடக்கலை. பலன்கள் நடக்குது, ஆனால் அதை உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு பரவாயில்ல, கிரேட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உண்டான ஒரு நல்ல பலன்கள் இல்லை. இதில் எத்தனையோ வகையான ஏமாற்றங்கள், துரோகங்களை எல்லாம் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ராசி தான் மிதுனம் ராசி. இந்த 8 வருட காலத்தில் இதில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்றத சொல்லணும் இல்லையா? பொதுவாகவே நீங்கள் இந்த மிதுனம் ராசியை சேர்ந்தவர்கள் நாம் யாரை நம்பணுமோ அவங்கள நம்பாமல், யாரெல்லாம் உங்களை ஏமாற்றுவாங்க, துரோகம் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஆசை வார்த்தை சொல்லி உங்களை அதல பாதாளத்தில் தள்ளுவாங்கன்ற மாதிரி மனிதர்களோடு மட்டும்தான் இந்த 8 வருட காலத்தினுடைய தொடர்புகள். ஒன்று நீங்கள் தேடி போகலைனாங்களும் அந்த தொடர்புகள் உங்களை தேடி வரும். அப்போ இதிலேருந்து நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படோட்டாபம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய ஆடை ஆபரணங்கள், அவங்களுடைய வச்சிருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், இதையெல்லாம் பார்த்து, அதாவது வெளி வேஷத்தை பார்த்து, ஒரே வார்த்தையில் சொல்லணும், வெளி வேடத்தை பார்த்து அந்த வெளி வேஷத்துக்கு உங்களுடைய மனதை பறிகொடுக்காமல், அவங்கள்ட்ட ஏமாறாமல், வரக்கூடிய மனிதர்கள், உங்கள்கிட்ட பழகக்கூடிய மனிதர்கள் உண்மையானவர்களாக இருந்தாலும், பொய் இல்லை, தில்லுமுள் இல்லை, பித்தலாட்டம் கிடையாது, அதை மாதிரி இருந்தாலும் அவர்களுடைய அந்த உள்ளத்திற்கு நீங்கள் மரியாதை கொடுத்து, அந்த உள்ளத்திற்கு மதிப்பை கொடுத்து, அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இதை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது என்பது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. அப்போது நிறைய பேர் வேஷம் போட்டு ஏமாற்றுவார்கள் இல்லையா, அவர்களிடமிருந்து நீங்கள் எச்சரிக்கையாக, விழிப்புணர்வோடு கவனமாக இருக்க வேண்டும். சொந்த பந்தத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தத்தை ஒன்று நீங்கள் ஒதுக்கி இருக்கணும், இல்லை அவங்களே உங்களை ஒதுக்கி இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில் உங்களை அவர்கள் உதாசீனப்படுத்தக்கூடிய காலகட்டமாகவே இந்த கடந்த 8 வருட காலகட்டங்களும் இருந்திருக்கு. சரி, நண்பர்கள் அப்படின்றது பார்க்கும்போது, நண்பர்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி வேஷம் போட்டு ஏமாற்றக்கூடிய நண்பர்கள், அவர்களால் ஏற்பட்ட இழப்புகள், சரி, நாம் இழந்ததை எல்லாத்தையும் விட்டு இப்போ நம்ம பிடிச்சிடலாமா, அதுக்குண்டான கிரக நிலைகள் இருக்கா அப்படின்னா இருக்குது என்பதை மிகவும் ஆணித்தரமாக நான் சொல்லக்கூடிய பதிவு இந்த பதிவு. நீங்கள் இழந்ததை மட்டுமல்ல, நீங்கள் இதுவரை விருப்பப்பட்டு ஏமாற்றமடைந்த எத்தனையோ விஷயங்களை திரும்பவும் நீங்கள் பல மடங்காக பெருக்கிக் கொள்வதற்குண்டான அற்புதமான யோகமான காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது. ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ராகுவை போல் கொடுப்பவர் எவருமே இல்லை அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போ ராகு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் பின்னோக்கிய பார்வையினால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை போயிட்டு பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய கௌரவம் இதற்கு பிறகு உயரும், இழந்த செல்வாக்கு உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் எதையும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசனை செய்து இறங்குவது என்பது பலனை கொடுக்கும்.
அது மட்டுமல்லாமல் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். உங்களுடைய திறமைகள் பளிச்சுன்னு வெளிப்படுவதற்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இதனால் வரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு மற்றவர்கள் அங்கீகாரம் தேடுவார்கள். நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு அரசு ஊழியராக இருக்கட்டும், அல்லது சினிமா துறையாக இருக்கட்டும், அல்லது தொழிலதிபர்களாக இருக்கட்டும், தனி மனிதராக இருக்கட்டும், அல்லது குடும்பத்திலே கூட நீங்கள் எல்லாமே செய்து முடித்ததற்கு பிறகு அதை பேர் வாங்குறவங்க வேறு ஒரு நபராக இருப்பார்கள். உங்களுடைய உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருந்திருக்கும். ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய திறமைக்கும் உழைப்புக்கும் உண்டான மிகச் சரியான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த இதுவரைக்கும் உங்களுக்கு மறைமுகமாக இருந்த விரோதிகள், உங்கள்கிட்ட துரோகம் பண்ணவங்க, உங்களை எதிரியாக நினைத்தவர்கள், இவர்கள் எல்லாமே உங்களிடமிருந்து தூர ஓடி ஒழியக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு தேடி வந்திருக்கிறது. பொதுவாகவே இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட நெருங்க முடியாது. ஒரே பாயிண்ட்டு, அவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய மனதில் மற்றவர்கள் இடம் பிடிப்பது என்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் உங்களிடம் பழகிவிட்டால் அவர்களுக்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் நீங்கள். இன்னொன்று, ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை போயிட்டு நம்ம தனிப்பட்ட முறையில் முடிக்கணும் அப்படின்றதை விட மற்றவர்களுடைய துணையோடு மற்றவர்களோடு சேர்ந்து போய் அந்த வேலையை முடித்து நமக்கு வரக்கூடிய லாபத்தில் அவர்களுக்கும் நாம் பங்கு கொடுப்போம், நமக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தில் அவர்களும் பங்கு பெறட்டும் என்பது உங்களுடைய உயர்ந்த நோக்கம். நான் பொதுவாகவே சொல்லுவேன், அந்த மிதுனம் ராசியை சேர்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஒரே வரியில் சொல்லிட்டு போயிடலாம். ஆக்கும் சக்தி, அழிக்கும் சக்தி, காக்கும் சக்தி என்பதை விட அழித்ததை திரும்பவும் உருவாக்கக்கூடிய வல்லமை மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒன்றுமே இல்லைங்க, இது எதுக்குமே உருப்படாது அப்படிங்கக்கூடிய ஒரு மனிதரை நீங்கள் நினைத்தால் வாழ வைக்கலாம். இது எதுக்குமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வீணாவிட்டு அதை புதுசாக உருவாக்கக்கூடிய வல்லமையும் உங்களுக்கு இருக்கும். உங்களை நாடி வந்து விட்டால் எனக்கு எல்லாமே நீங்கள் தாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடி வந்து விட்டால் அவர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய வல்லமை உங்களிடம் இயற்கையாகவே இருக்குது. இப்போது இந்த கேது பகவான் என்ன பண்ணுறாருன்னா, பின்னோக்கிய பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை போயிட்டு பார்க்கறதுனால இந்த 2024 வருடத்தினுடைய வருட பிறப்பினுடைய அந்த இதை பார்த்தோம் அப்படின்னா கன்னியினுடைய லக்கணத்தில் பிறக்கிறது இந்த வருடம். நட்சத்திரம்னு சொல்லி பார்க்கும்போது கேதுவனுடைய மகம் நட்சத்திரத்தில் போயிட்டு இந்த வருடம் பிறக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றிலும் ஒரு கூடுதல் உற்சாகம் என்பது இருக்கும். சொன்ன சொல்லை நிறைவேற்றி காட்டக்கூடிய வல்லமை என்பது உங்களுக்கு இந்த வருடத்தில் கிடைக்கும். குடும்பத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த குடும்பத்தினருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்குண்டான வாய்ப்புகள், வண்டி வாகனங்கள் வாங்கிறது, வீடு கட்டுறது, குழந்தைகளை உங்களுக்கு அவர்களுடைய விருப்ப தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது, திருமண வயதில் இருக்கக்கூடிய மகனுக்கோ அல்லது மகளுக்கோ அல்லது உடன் பிறந்தவர்களுக்கோ திருமண ஏற்பாடுகளை செய்து அதில் சந்தோஷப்படுவது, இது எல்லாமே நடப்பதற்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய வார்த்தையில் ஒரு விதமான நெருப்புத்தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதாவது நான் இதை செய்வேன் செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லமை, அந்த உற்சாகம் இருக்கு இல்லையா, அந்த கூடுதல் உத்வேகம் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு உண்டு. நான் இப்போ சொல்லக்கூடிய பலன் மிதுனம் லக்கணத்திற்கும் பொருந்தும். அப்போ மிதுன லக்கணம் வேறு எந்த ராசியாக இருந்தாலும் நீங்கள் இந்த பலனை ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகவும் சாதகமான அற்புதமான நிலையில் சனீஸ்வர பகவான் இருக்கிறார். அப்போ அந்த சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தை போயிட்டு பார்க்கிறார். அப்போ ராசிக்கு 11ஆம் இடம் இல்லையா, மற்றவர்களால் முடிக்க முடியாத காரியத்தை மிதுன ராசிக்காரர்களால் முடித்து விட முடியும். மிதுன ராசிக்காரர்களால் முடிக்க முடியாத காரியத்தை வேறு யாராலும் முடிக்க முடியாது. அதுதான்.
ஆனால் அதே நேரத்தில் அந்த 11ஆம் இடத்துல போய்ட்டு குரு பகவான் இருக்கிறதுனால குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை வாழ வைத்து காமிப்பார் அப்படின்றதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு பருத்தி போர்வையாக காய்த்தது புடவையாக காய்த்ததும்பாங்க இல்லையா, அதை மாதிரி நீங்கள் எதை தொட்டாலும் மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் உயர் படிப்பு படிக்க வைக்கலாம். இல்லைங்க நான் மாணவராக இருக்கேன், இது நாள் வரைக்கும் இருந்த தேக்கமான நிலை மந்தமான நிலை உங்களுக்கே புரியும். இப்போ இது வரைக்கும் நாம் இப்படி நடந்தோம், நாம் செய்ததில் என்னென்ன விஷயங்கள் ஃபால்ட்டு, என்னென்ன விஷயங்கள் நாம் இப்படி மாற்றி செய்யணும் இப்படிங்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த மாணவர்களுடைய படிப்பில் ஒரு புதிய அத்தியாயம் என்பது கிடைக்கும். மேல் படிப்பு படிக்க வேண்டும், வெளிநாடு போகலாம். படித்து விட்டேன், இது நாள் வரைக்கும் என்னுடைய தகுதிக்கு உண்டான வேலை இல்லை, நீங்கள் சுயதொழில் செய்யலாம், அற்புதமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்பில் செய்யலாம், அற்புதமாக இருக்கும். ஆனால் அந்த பார்ட்னர்ஷிப்பில் செய்யும் பொழுது உங்களுடைய கரணநாதனும் அவர்களுடைய கரணநாதனும் ஒப்பிட்டு வருகிறார்களா, உங்களுடைய ராசிநாதனும் அவர்களுடைய ராசிநாதனும் ஒப்பிட்டு வருகிறார்களா, உங்களுடைய லக்ன அதிபதியும் அவர்களுடைய லக்ன அதிபதியும் ஒப்பிட்டு வருகிறார்களா, இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஏதாவது ஒரு நல்ல ஜோதிடரிடம் கொடுத்து நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கொண்டு நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக பண்ணலாம், சுயதொழில் பண்ணலாம், இருக்கக்கூடிய தொழிலை விரிவுபடுத்தலாம், வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். அது மட்டுமல்ல, இது நாள் வரைக்கும் ஏதாவது வழக்குகளில் சிக்கியிருந்தவர்கள், கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு வரும். ஷேர் மார்க்கெட்டு, ஸ்பெகுலேஷன், போட்டி, பந்தயம் இது எல்லாமே உங்களுக்கு உரித்தான காலகட்டமாகவே இருக்கிறது. அப்போ இந்த சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்களெல்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. சரி, அப்போ ராகு பகவான்லேருந்து கேது பகவான்லேருந்து குரு பகவான்லேருந்து எல்லாமே நல்லா இருக்காங்களே, அப்போ வருடம் முழுக்க எல்லாமே பிரமாதமாக இருக்குமா அப்படின்னா, மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவானுடைய அந்த பரிவர்த்தனை இடமாற்றம் அப்படின்றது நடக்குது இல்லைங்களா. அப்போ மே மாதத்துக்குள்ள பல வேலைகள் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். அந்த முடிந்த வேலைகள் உங்களுக்கு தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றியை கொடுப்பதற்கு சரியான வழிகாட்டுதலோடு நீங்கள் அணுக வேண்டும். அதுக்கு தான் சொன்னேன், வேஷம் போடுறவங்களே நிறைய ஆடம்பரமாக இருந்துட்டு நான் அப்படிப்பட்டவாள், நான் லட்சத்தை கோடியாக்குவேன், கோடியை மில்லியன் ஆக்குவேன் அப்படிலாம் இருக்கிறவர்களை விட உண்மையை சொல்லி யார் செய்கிறார்கள் அதெல்லாமே நீங்கள் இனம் பிரிக்கக்கூடிய பக்குவ நிலை உங்களுக்கு இந்த 8 வருட காலத்திலே உங்களுக்கு கிடைத்திருக்கும். அப்படின்றதுனால அந்த பக்குவத்தின் அடிப்படையில் நீங்கள் செயல்படும் பொழுது வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. சரி, இந்த காலகட்டத்தில் நான் ஏதாவது வழிபாடு செய்யலாமா, எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்தால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு 2 விதமான தெய்வங்கள். ஒன்று சபரிமலை ஐயப்பனை வழிபடுவது, இன்னொன்று வாராகி தேவியை வழிபடுவது. வாராகி தேவி இயற்கையாகவே உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தெய்வம் தான். பிரத்யங்கரா தேவி, வாராகி தேவி, காளியம்மன் இதையெல்லாம் தேடி தேடி போயிட்டு நீங்கள் வழிபடக்கூடியவர்கள் தான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு வாராகி அம்மனுடைய அனுக்கிரகம் முழுமையாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜோதிடம் தொடர்புடைய வேறு ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய யூடியூப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.